மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சின்ன சேவலை கிராமத்தைச் சேர்ந்த சுந்தரின் மகன் சாமுவேல் சென்னையில் உள்ள ஒரு பேக்கரி கடையில் பணிபுரிந்து வந்தார். கடந்த ஜூன் 11 அன்று உடல்நலக்குறைவால் புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது அண்ணனை பார்க்க சென்றார். பின்னர் கடலூர் மாவட்டம் கங்கனாகுப்பம் கிராமத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வந்தார். சாமுவேல் சிறு வயதிலிருந்தே அடிக்கடி தனது பாட்டி வீட்டிற்கு வருவது வழக்கமாக இருந்தது. இதனிடையே கங்கனாகுப்பம் கிராமத்தில் வேறொரு மதத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் சாமுவேலுக்கு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தன்று சாமுவேல் தனது காதலியை சந்திக்க சென்றபோது பெண்ணின் உறவினர்கள் அவரை துரத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு அதே கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் சாமுவேலின் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கடலூர் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாமுவேலின் உடல் நேற்று முன்தினம் அவரது சொந்த ஊரான சின்ன சேவலை கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. காதலியை சந்திக்க சென்ற இளைஞர் மிருகத்தனமாக தாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் சின்ன சேவலை மற்றும் கங்கனாகுப்பம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலைக்கான காரணம் மற்றும் குற்றவாளிகள் குறித்து காவல்துறையின் விசாரணை தொடர்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.